Hey guys, எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெக் கேஜெட் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டெக் கேஜெட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப்சர் கார்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக மறக்காமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கேப்சர் கார்டுனா என்ன, அதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாமே தெரியும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் எல்லாத்தையும் சோஷியல் மீடியாஸ்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்க போகிற கேப்சர் கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா காங்கோ அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வந்திருக்கிற ஒரு வீடியோ கேப்சர் கார்டு. அண்ட் இந்த கேப்சர் கார்டு வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப்சர் கார்டில் ஜென்ரலாக ஒரு கேப்சர் கார்டு எதுக்குன்னா ஒரு டிஜிட்டல் டிவைஸில் இருக்கிற அவுட்புட்டை வந்து இன்னொரு டிஜிட்டல் டிவைஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதாவது இப்போ நம்ம கேமரா இருக்குது, நம்ம கேமராவில் இருக்கிற வந்து சின்ன டிஸ்பிளே தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பெரிய டிஸ்பிளேல பார்க்கறதுக்காக என்ன பண்ணோம், இந்த கார்டை பின் பண்ணிவிட்டு அவுட்டை வந்து நம்ம இன்னொரு மானிட்டர், எக்ஸ்டர்னல் மானிட்டரோ இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு டிஸ்பிளேல நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இதோட அவுட்புட் வந்து அதில் தெரியும். ஸோ நம்ம வந்து பெரிய ஸ்க்ரீனில் அதில் வந்து கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கலாம். அண்ட் இந்த கேப்சர் கார்டு வந்து கேமராக்கு மட்டும் கேட்டோம்னா கிடையாது. இப்போ இந்த நிறைய ஸ்ட்ரீமர்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ஸ்ட்ரீமிங்கெல்லாம் எப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, மொபைல் கேமிங்கெல்லாம் பண்ணும்போது வந்து மொபைலில் வந்து இந்த கேப்சர் கார்டு ப்ளக்இன் பண்ணதுக்கப்புறம் சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த சிஸ்டத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து ஸ்ட்ரீமிங் ஆகிக்கும். இந்த கேப்சர் கார்டில் வந்து மெயினாக ஃபஸ்ட்டு ஒரு சில கேப்சர் கார்டில் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். நம்ம கேப்சர் கார்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ ரன் ஆகும், வீடியோ ரன் ஆகும். டிஸ்பிளேல ஓடுற எல்லா விஷுவல் திங்ஸையும் வந்து கேப்சர் பண்ணிக்கும். அண்ட் அடிஷ்னலாக இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, விஷுவல் என்னென்ன ஆடியோ இப்போ வந்து ஒரு கேம் ஆடிட்டு இருக்கோன்னா இன்கேம் என்னென்ன ஆடியோ இருக்குது அந்த ஆடியோ எல்லாத்தையும் இது வந்து கேப்சர் பண்ணிவிட்டு அவுட் டிஸ்பிளேலேருந்து நம்ம அவுட் டிஸ்பிளேல வந்து எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது மூலிமா நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம காங்கோ பிராண்டோட பாக்ஸு. இந்த பாக்ஸ்குள்ளே வந்து இவங்களே போட்டிருப்பாங்க என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேப்சர் கார்டு டிவைஸ் 3.0 எல்லாம். இது வந்து டோட்டலாக வந்து 3.0 யூஎஸ்பி வந்து 3.0 ஓடுது. ஸோ ஒரு 3.0 யூஎஸ்பி கேப்சர் கார்டு, அப்புறம் வந்து ஒரு யூஎஸ்பி கன்வெர்ட்டர் டைப்ஸ் யூஎஸ்பி OTG இருக்குது, HDMI கேபிள் இருக்குது, அதுக்கப்புறம் 2-in-1 மினி HDMI டு மைக்ரோ HDMI அந்த கன்வெர்ட்டர் ஒன்று கிடக்குது. யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ரிவ்யூ சொல்கிறேன். ஜென்ரலாக இப்போ எல்லா ப்ராடக்ட்டுக்குமே கொடுக்குற மாதிரி ஒரு யூசர் மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க. இது வந்து வேஸ்ட்டு தான், எதுக்குன்னு கொடுக்குறாங்கன்னு தெரில. ஆக்சுவலாக நம்ம அதிலே பார்த்துடுறோம், பட் இதில் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரில. நம்ம வந்து இது நம்ம ஒரு ஓரத்தில் போட்டலாம். அடுத்து வந்து மெயினாக ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இந்த கேப்சர் கார்டு. இதுதான் வந்து கேப்சர் கார்டுன்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு வந்து பக்கத்தில் காட்டுறேன். இந்த கேப்சர் கார்டு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப்சர் ரெண்டு ஆக்சுவலி இங்கே கொடுத்துருக்கிற HDMI வந்து ஒரு இந்த HDMIயில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பின் இருக்குது. இந்த கேப்சர் கார்டில் வந்து சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு USB டைப் பண்ணுறது இருக்கும், இன்னொரு வந்து HDMI இன்புட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த HDMI இன்புட்டை வந்து நீங்கள் வந்து இதில் ப்ளக்இன் பண்ணிக்கணும். அண்ட் அது போக உங்களோட இன்னொரு இது வந்து நீங்கள் வந்து HDMI வந்து எந்த இதில் வந்து கேப்சர் பண்ணுறீங்களோ, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு லேப்டாப்பில் இருக்கிற வந்து இன்னொரு பிசிக்கு மானிட்டருக்கு மூவ் பண்ணணும், அந்த கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து மிரரிங் பண்ணுறதுங்கிறது வேறு, கேப்சர் பண்ணுறதுங்க வேறு, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மிரரிங் பண்ணுறதுனா உங்களுக்கு இங்கே இருக்கிறது வந்து அப்படியே எடுத்து கொடுக்கும், ஆஸ் கேப்சர் தான். பட் இந்த கேப்சர் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து மிரரிங்கில் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பிக்சலேட் ஆகும். பட் இந்த கேப்சர் கார்டு வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் HD இருக்கும், 1080p பிக்சலேட் இருக்கும், ரெசல்யூஷன் 1080p ரெசல்யூஷன் இருக்கும். அண்ட் அது போக வந்து 60 fps பிக்சல். இதில் வந்து 4K வரைக்கும் போட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் நம்ம இன்னும் 4K டெஸ்ட் பண்ணல. 1080p வரைக்கும் டெஸ்ட் பண்ணதில் வரைக்கும் ரொம்பவே பக்கா கிறிஸ்டன் கிளியராக இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கன்வெர்ட்டர்னு சொல்லுவோம். இப்போ இந்த கன்வெர்ட்டரில் வந்து 3 பின் இருக்கும். இந்த மைக்ரோ HDMI இருக்கும், அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பெரிய HDMI. இது இந்த மாதிரி பின் வந்து DSLRல இருக்கிற மாதிரி பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட HDMI வந்து இந்த கன்வெர்ட்டரில் ப்ளக்இன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற மாதிரி இப்போது நம்ம கேமில் வந்து இந்த மாதிரி பின்ஸ் எல்லாமே சப்போர்ட் ஆகும். ஒரு சில கேமில் இந்த மாதிரி பின் சப்போர்ட் ஆகும். இது கூட வந்து இவங்க என்ன கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோ டைப், அதாவது நம்ம C டைப்போட கன்வெர்ட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்குது. ஸோ C டைப் கன்வெர்ட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு இது கூட ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு வந்து இதாக இருக்கும். இன்னும் ஒரு சில பண்டில் பேக்கில் வந்து அதுவும் சேர்ந்து வருது. பட் அதோட காஸ்ட் வந்து இது கூட சேர்ந்து வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த C டைப் டு HDMI கன்வெர்ட்டர் உங்களுக்கு கிட்டத்தட்ட 700 + 1000 ருபீஸ் பக்கம் வரும்னு நினைக்கிறேன். பட் அது சரியாக தெரியல. பட் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா உங்களோட மொபைல் இருக்கிற ஸ்ட்ரீமிங்ஸ் எல்லாமே வந்து பிசிக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம், பிசிலேருந்து நீங்கள் அப்படியே டேரெக்டாக இது பண்ணிக்கலாம். ஸோ இதோட யூசஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ரீவியஸாகவே சொல்லியிருப்பேன், ஒரு டிஜிட்டல் டிவைஸோட இன்புட் நம்ம கொடுக்குறது வந்து இன்னொரு டிஜிட்டல் டிவைஸுக்கு நம்ம எடுக்கிறோம் சேம் as HDMI தான். பட் இதில் வந்து என்ன இருக்குன்னா, அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து ஆடியோ தனியாக கிடைக்கும். அண்ட் அது போக வந்து ரெசல்யூஷன் வந்து அடிப்படாமல் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இதுதான் இதோட மெயின் யூசஸ்ஸு. இதோட வந்து இது நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி எந்த மாதிரி யூஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே காட்டுறேன். ஸோ கைஸ், இதுதான் நம்மளோட கேமிங் பிசி, இதுதான் நம்மளோட ஸ்ட்ரீமிங் பிசி. நான் எதுக்கு இதை காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேமிங் பிசிலேருந்து ஸ்ட்ரீமிங் பிசிக்கு வந்து இதில் அவுட் எடுக்கிறோம்.
ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா HDMI வச்சு அவுட் எடுக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக HDMI வச்சு எடுத்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் இருக்கிறது அப்படியே இந்த ஸ்க்ரீனுக்கு தான் போகும். அண்ட் அது போக அதில் நீங்கள் எந்த ஒரு ஆல்ட்ரு பண்ண முடியாது. பட் அதுவும் இல்லாமல் அதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் அடிப்படும், அது போக FPSல அடிப்படும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்சர் கார்டு யூஸ் பண்ணியிருக்கோம். கேப்சர் கார்டை ஒரு எண்ட், அதாவது இந்த HDMI எண்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எதுலேருந்து அவுட் வேணும், அதாவது எதுலேருந்து அவுட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கு வந்து இது வந்து இந்த எண்டை வந்து நம்மளோட இதில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இன்னொரு எண்டு, அதாவது இந்த எண்டு இருக்குது பார்த்தீங்களா கேப்சர் கார்டோட எண்டு, அந்த எண்டை வந்து எதில் பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசி ஸ்ட்ரீமிங் பிசி எது வந்து இன்புட் எடுத்துக்கு போகுது அதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி நான் வந்து OBS எடுத்துருக்கேன், நிறைய இருக்குது, ஸ்ட்ரீம்லேப்ஸ் இருக்குது. மெயினாக வந்து OBS எடுத்துருக்கேன்னு கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ கேப்சர் டிவைஸ்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது, வீடியோ கேப்சர் டிவைஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆட் எக்ஸிஸ்டிங் இருக்கும். அது நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து USB வீடியோ, ஆக்சுவலி இது வந்து USB வீடியோ. ஸோ USB வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மானிட்டர், அது நம்ம லேப்பில் பார்க்குறது வந்து உங்களுக்கு அப்படியே இதில் வந்து தெரியும். லேப்பில் என்ன இருக்கோ அந்த சிஸ்டமில் அப்படியே கொடுக்கும். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரிஜினல் சைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் HD இருக்குது, 1080p இருக்குது. 1080p இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 1080p + 60 FPS இருக்குது. அப்படி இருக்கிறனால உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் கொஞ்சம் கூட அடிப்படாமல் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல உங்களுக்கு ரெசல்யூஷன் அடிப்படாது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த கேப்சர் கார்டு யூஸ் பண்ணி போட்டுருக்கோம். நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி HDMI போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெசல்யூஷன்லேயும் அடிப்படும், FPS ரெசல்யூஷன் FPS ரெண்டுலேயுமே அஃபெக்ட் ஆகும். அதனால் நம்ம வந்து ஸ்ட்ரீமிங் அண்ட் ஆல்சோ ஆஸ் வெல் அஸ் அவுட்புட் வந்து உங்களுக்கு லேக் ஆகும், குவாலிட்டி அடிப்படும். இதுதான் நம்மளோட கேமிங் செட்டப். ஸோ இதுதான் நம்மளோட வந்து 2PC ஸ்ட்ரீமிங் செட்டப். இந்த 2PC ஸ்ட்ரீமிங் செட்டப் ஃபுல்லாக எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு யாராவது வீடியோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம வந்து இந்த மாதிரி 2PC எப்படி கனெக்ட் பண்ணுறது, FPS வச்சு, அதாவது கேப்சர் கார்டு வச்சு எப்படி கனெக்ட் பண்ணுறது, கேப்சர் கார்டு இல்லாமல் எப்படி கனெக்ட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன வீடியோ அடுத்தடுத்து போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிடுங்க. நன்றி.